கைகுவிச்சுன்னு இருப்பது அல்லால் ஆச்சாரியனுக்கு வேற என்ன செய்ய முடியும்? என்ன பிரதி உபகாரம் செய்ய முடியும்? எந்த பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து தாய் பால் கொடுக்கிறாள்? மடியில போட்டு பிறந்த சிசுவுக்கு பால் கொடுக்கிறாள். அது முணுக்குன்னா கூட ஓடி வந்து பால் கொடுக்கிறாள். இது என்ன பண்ண போறது? இதுக்கு என்னத்துக்கு நான் பால் கொடுக்கணும்? பால் கொடுத்தா நான் இழைச்சு போயிடுவேன் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்ல. ஓடி 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 வந்து பால் கொடுக்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுமா? அந்த குழந்தை இது தேங்க்யூ சொல்லணுங்கிற எண்ணத்தோடைய அவ கொடுக்கிறா. அவள் எப்படி அவ்வியாஜ கருணையினாலே, அந்த குழந்தையின் இடத்துல உள்ள ஒரு வாத்சல்யத்தினாலே நாம் பெத்த குழந்தைன்னு ஓடி வந்து கொடுக்கிறாளோ, அதுபோல ஆச்சாரியன் கொடுக்கிற ஞானப்பால் ஸ்வரூபத்தை காப்பாத்துற. அம்மா கொடுக்கிற பால் கூட சரீரத்தை தான் காப்பாத்துறது. ஆச்சாரியன் கொடுக்கிற ஞானப்பால் ஆத்மாவை காப்பாத்துறது. ஏன் கொடுக்கிறார் என்றால், திரும்பி அவருக்கு ஒன்றும் நாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவர் தான் கொடுக்கிறதுலயே சந்தோஷப்படுறார். வாத்சல்யம் எப்படி தாய்க்கு சேயின் இடத்துல வாத்சல்யம் உண்டோ, அதுபோல ஆச்சாரியாளுக்கெல்லாம் நம்மிடத்துல நம் குழந்தை அப்படிங்கிற ஒரு வாத்சல்யத்தினாலே அழுக்காமை செலுக்காமை ஞானப்பால் போட்டுகின்ற அந்த பரமோபகாரிகளுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் குழந்தைக்கு கொடுக்கிற பாலை கப்சிப்புன்னு வாங்கி குடிக்கிறது மாதிரி அவர்கள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாளோ, ஸ்ரீ விஷ்ணு புராணமோ, ஸ்ரீமத் பாகவதமோ, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணமோ, அல்லது அருளிச் செயல் என்று சொல்லுகின்ற திவ்ய பிரபந்தங்களோ, எதை கொடுத்திருக்கிறார்களோ இதை திருப்பி திருப்பி நாம் படிச்சு கொண்டும் அதை கேட்டுக்கொண்டும் அதுல உள்ள அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டும் நாம் வாழற வாழ்க்கைக்கு தான் பிரம்ம யஜ்ஞம் என்று பெயர்.